ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்ட்ரடக்ஷன் டு டிக்னாமெட்ரி அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். 1 மார்க்ஸு 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ்னு ஒவ்வொன்றும் டெரைவ் பண்ண போகிறோம். அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு, இஃப் கொசிகன் a மைனஸ் காட் a இஸ் ஈக்குவல் டு 4.5னா கொசிக் a என்ன அப்படின்ற அந்த கொஷினுக்கு நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பாக டெரைவ் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த கொஷினுக்கு நம்ம இதனுடைய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, கொசிகன் ஸ்கொயர்ட் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ரிலேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம இந்த சம்மை டெரைவ் பண்ண போகிறோம். இந்த கொசிக் மைனஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டுமே சொல்கிறேன். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலா படி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலாவை இதே பேஸில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை இதை ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த கொசிகன் மைனஸ் ப்ளஸ் காட் தீட்டா ஒன்றும் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே என்ன கிவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். கிவனு கொசிக் தீட்டா, கொசிக் ஏக்கு நான் தீட்டான்னு எழுதியிருக்கேன், ஏன்னு எழுதிக்கலாம், தீட்டான்னு எழுதிக்கலாம். கொசிக் மைனஸ் காட் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 4/5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கொசிக் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4.5. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை 1 நான் அப்ரிவேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதில் வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? கொசிக் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இன்ட்டு இந்த கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாக்கு நான் என்ன போடுறேன், 4/5 அப்ளை பண்ணுறேன், இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை மட்டுமே இங்கே வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சைட் கொண்டு போய்க்கிறோம். ஓகேவா? இப்படி கொண்டு போனால் என்ன நடக்கும், இன்னொரு புது பேஜில் ஓப்பன் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும், அப்போ கொசிக் a ப்ளஸ் காட் a is equal to 1 into 5/4ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும், 5/4, 1 into 5 5/4 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கொசிக் a ப்ளஸ் காட் a இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கொசிக் a மைனஸ் காட் a இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் படிச்சிருப்போம். இந்த வேரியபிள் ஏபிக்கு பதிலாக நமக்கு கொசிக்கு காட்டுன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 2 ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் கட் பண்ணுறோம். அப்போ இதை 1 and 2 ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் காட் a டோட்டலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் அழிஞ்சிரும். அப்போ 2 கொசிகன் a இஸ் ஈக்குவல் டு 5/4 ப்ளஸ் 4/5 இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்தராக 2 கொசிக் a இஸ் ஈக்குவல் டு 5/4 ப்ளஸ் 4/5. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 20. ஸோ 20 போட்டுற மாதிரி இருந்தால் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வரும், இன்ட்டு 5, அப்போ 25 மேலே வரும். ப்ளஸ் இதுக்கு 4 வந்து 4 4s 16 இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 2 கொசிக் a இஸ் ஈக்குவல் டு 41 டிவைடட் பை 20 கிடைக்கும் இல்லையா? இப்போ கொசிக் a இஸ் ஈக்குவல் டு 41 டிவைடட் பை 20 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இந்த சைடு வர மாதிரி இருந்தால் என்ன நடக்கும், டிவிஷனில் போய்க்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும், 41 டிவைடட் பை 40. இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி, 41 divided by 40. This is the answer. Thank you.